இப்போ இந்த எங்களுக்கு மன நிம்மதிங்கிறது பூர்ணமாக இங்கே இருக்க வந்தப்புறம் இருக்குது. எந்த விதமான ஒரு மனச்சலிப்போ ஒரு சங்கடமோ எதுவுமே இல்லாமல் ஒரு சந்தோஷத்தினுடைய நல்ல கட்டத்தில் இருக்கோம். இந்த ஆர்கனைசேஷன் வந்து இந்த ரிட்டையர்டு கம்யூனிட்டி வந்து இந்தியாவிலேயே பெஸ்ட் கம்யூனிட்டி அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வாங்கியிருக்கு. அது ரொம்ப எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி. நான் எங்களுக்கு மாத்திரம் இல்லை, இங்கே இருக்கிறவங்க அவ்வளோ பேருக்கும் அதை வாங்கினதாக தான் நினச்சிக்கிட்டு இருக்கோங்க எல்லோரும். இதை போல் எல்லா நாட்டிலையும் இந்தமாரி ஒரு ரிட்டையரிங் கம்யூனிட்டி இருக்குது. ஈவன் நாங்கள் இப்போ அடிக்கடி போயிட்டு வர அமெரிக்காவில் கூட இருக்குது. ஆனால் இந்த அளவுக்கு யாரும் ஒரு இதை வந்து விரிவுபடுத்தி அங்கே வர்றவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு எங்கேயுமே இல்லை. முக்கியமாக நான் நினைக்கிறது கேட்டால் கடைசி காலம், அந்திம காலம் ஒன்று வருதில்ல, அந்த காலத்தில் அவங்களுக்கு கூடவே இருந்து அதனுடைய மகனோ மகளோ கூட இருந்து அந்த கடைசி கிரியை செய்கிற மாதிரி இவங்க எல்லா பொறுப்பையும் எடுத்துக்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு தேவையை யார் சாஸ்திரிகளோ வாத்தியாரோ யாரோ கூப்பிடுறது, அந்த இது ஐஸ் பாக்ஸ் வரவழைக்கிறது, அந்த காரியங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு. அது மாத்திரமில்லை, கிட்டக்க இருந்து இங்கேருந்து பெசன்ட் நகரை கொண்டு போய் அந்த கடைசி இறுதிக்கட்ட சடங்கையும் இவங்க எல்லாம் செய்கிறத ஒரு இங்கே இருக்கிற கிட்டத்தட்ட 450 பேருடைய பிள்ளையா சுவீகார புத்திரனா சுரேஷும் சாந்தி மேடம் இருக்காங்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமை.